அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பது மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து சமூகத்தின் குரல் நியூஸுக்கு ஆதரவு தாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னவென்றால், விஜய் மீது சிபிஐ வழக்கு பாயுமா? கட்சி தாவல் சட்டம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருவாரா? தேர்தல் ஆணைய துணையுடன் மோடி தொடர்ந்து 3 முறை பிரதமராய் இருக்கிறார். உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன? தமிழ்நாட்டில் விஜய் பதவியேற்றவுடன் நடந்த சட்ட ஒழுங்குகள், குற்றங்கள் என்ன? இதை பற்றி நாம் இப்போது உங்களிடம் பார்க்க இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் மோடியும் சேர்ந்து தேர்தல்களில் குளறுபடிகள் செய்கிறார்கள். இதனால்தான் பிரதமர் மோடி தொடர்ந்து 3 முறை மோடி ஆட்சியில் அமைந்திருக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் மற்றும் இந்திய மக்கள்கள் அனைவரும் சொல்கிறார்கள். தேர்தல் ஆணையம் விவிபேட் ஏன் எண்ணக்கூடாது? மக்கள் வாக்களிக்கும் அந்த ஓட்டையும் விவிபேட்டில் வருகின்ற அந்த சீட்டையும் ஏன் எண்ணக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்கிறது? தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கு ஒரு திருத்தத்தை பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததும் அதை செய்கிறார். என்ன என்றால், நிரந்தரமாக தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார் என்பதுதான் இதனுடைய வெளிச்சம். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது? தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், தேர்தல்கள் முறையாக நடக்கும், ஒரு சார்பில் தலையிட்டு நடக்கக்கூடாது என்பதற்கு உச்சநீதிமன்றம் இதை சுட்டிக்காட்டுகிறது. தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் முதலில் இருந்த சட்டம் என்னவென்றால், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இப்படி பிரதமர்கள் இவ்வளவர்கள் தான் அந்த தேர்தல் ஆணையம் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் சேர்ந்து கலந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் மோடி தனது ஆட்சிக்கு வந்ததும் தன்னுடைய அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சரானவரை அந்த தேர்தல் ஆணையத்தில் ஒரு பங்காளராக, ஒரு அலுவலராக, ஒரு தலைமை இதாக தேர்ந்தெடுத்து வைக்கும் பொழுது தேர்தல் எந்த முறையில் நியாயமாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. கடந்த எஸ்ஐஆர் திருத்தத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள தேர்தலில் வாக்களித்தவர்கள் இன்று கையுங்களுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எஸ்ஐஆர் நடந்ததற்கு காரணம் என்ன? எஸ்ஐஆர் எதற்கு நடத்த வேண்டும்? வெளிநாட்டில் குடியுரிமை உள்ளவன் இங்கே வந்து வாக்களிக்கிறான் என்றால் அப்ப எஸ்ஐஆர் என்ன அழகில் நடந்திருக்கிறது? அப்போ தமிழ்நாட்டை பழி வாங்கணும், தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களை பழி வாங்கணும் என்ற எண்ணத்தில் இந்த எஸ்ஐஆர் நடந்துள்ளது. இதில் மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் தோல்வி, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தோல்வி, கேரளாவில் முதலமைச்சர் தோல்வி, இப்படி தொடர்ந்து 3 முதலமைச்சர்கள் தோல்வி அடைந்துள்ளார்கள். இதற்கு காரணம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு சாதகமான ஓட்டுகளை எஸ்ஐஆரிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் மம்தா பானர்ஜி இன்றைக்கு குற்றங்களை சாட்டியுள்ளார். அவரே வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வாதாட தொடங்கி இருக்கிறார். அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து நாம என்ன சொல்ல போகிறோம்னா, விஜய்க்கு எப்படி வழக்கு, சிபிஐ வழக்கு பாயும் அப்படின்னு நம்ம சொல்ல வருகிறோம். விஜய்க்கு வந்து சிபிஐ வழக்கு எப்படி பாய்கிறது என்றால், அவர் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 107 இடங்களை பெற்றிருந்தார். அவருக்கு அறுதி பெரும்பான்மை வேண்டும் என்றால் பிற கட்சிகளுடைய துணைகள் வேண்டும். இதற்கு விசிக, கம்யூனிஸ்ட், சிபிஎம் மற்றும் முஸ்லிம் கட்சிகள், இந்த கட்சிகள் இவருக்கு
ஆதரவு கொடுத்தது, வெளியிருந்து ஆதரவு கொடுத்தது. ஆனால் ஒன்றே ஒன்று காங்கிரஸ் மற்றும் கூட்டணியாக சென்று விட்டது. அப்படி இருந்தும் அதிமுகவில் உள்ள வேலுமணி தலைமையில் ஒரு 25 பேர் விஜய்க்கு ஆதரவு அளித்துள்ளார்கள். இது சோபா பேரம் பேசப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வேலுமணி சி.வி. சண்முகம் எங்கு இருக்கிறார்களோ அங்கு ஒரு சோபா சென்றதாகவும், அந்த சோபாக்குள் என்ன இருந்தது என்று சமூக வலைதளங்கள் எல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோபா புஷ்பா பட பாணியில அந்த சோபா எல்லா இடத்துலயுமே போயிருக்கு. அதை நாம் இப்போ சுட்டி காட்ட வேண்டியதில்லை. ஆனால் அந்த சோபா சென்றவர்களுக்கு அவர்கள் அடுத்த நாள் 25 பேர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் 140ஆக உயர்ந்துள்ளது. ஏனென்றால் நாம் இதை எதுக்காக சொல்ல வருகிறோம் என்றால், இதில் குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த குதிரை பேரம் பேசியதன் நுணக்கத்தில் 1993 நரசிம்மராவ் காலத்தில் JMM என்ற முக்சார் என்ற ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு பிற கட்சிகளிலிருந்து குதிரை பேரம் பேசி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினார் என்று வழக்கு தொடரப்பட்டதில் கேமம் சோரனுக்கு சென்றுள்ளார். அந்த வழக்கின் அடிப்படையில் இப்பொழுது விஜய்க்கு தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு குதிரை பேரம் பேசப்பட்டதாக ஆதாரங்களை திரட்டி அவர் மீது சிபிஐ வழக்கு பதிய பண்ண அதிமுகவின எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னாள் MP சீனிவாசன் என்பவர் சிபிஐ வழக்கு பதிவு பண்ண அவர் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளார். இதைதான் நாம் சொல்லுகிறோம், சிபிஐ வழக்கு விஜய் மீது பாயுமா என்று நாம் சொன்னோம். ஆனால் இன்னும் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். எல்லா ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் கொடுக்கும் பொழுது சிபிஐ வழக்கு பாய்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது. மேலும் விஜய் மீது குழந்தைகளை வைத்து ஓட்டுக்கு தேர்தல் நேரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தினார் என்று சொல்லி அவர் மீது ஜனாதிபதி வரைக்கும் ஆதாரங்களுடன் அவர் மீது குற்றங்களை சாட்டியுள்ளார்கள். இது உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது. இதை நாம் என்ன சொல்கிறோம் என்றால், சிறு குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது, சிறு குழந்தைகளை ஊக்குவிக்க கூடாது ஓட்டு போடுவதற்கு. என்னால் ஓட்டு போடுவதற்கு 18 வயசு வேண்டும் என்றதற்காகவே நாம் சிறு பிள்ளைகளை தூண்டிவிடக் கூடாது. அவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க என்று. இது ஆதாரமாக சமூக வலைதளங்கள் இருக்கிறது. குட்டீஸ் நண்பா குட்டீஸ் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அம்மா கிட்ட நீங்க எப்படி ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம் கேட்பீங்களோ அதே மாதிரி உங்களுடைய அம்மாவையும் இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னது இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. மேலும் விஜய் முதலமைச்சர் ஆகிய பிறகு முதல் உரையில் முதல் நன்றி சொன்னது இந்த குழந்தைகளாகிய குட்டீஸ்களுக்கு நன்றி சொன்னார். இதுவும் ஒரு ஆதாரமாக எடுத்திருக்கிறது. இதனால் விஜயின் ஆட்சியில் இன்னும் என்ன நடக்க போகிறது என்றதை நாம் பொறுத்திருந்து பார்க்கிறோம். கட்சி தாவல் சட்டம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவர் தான் தலைமை, அவர் தான் இரட்டலைக்கு சின்னம் கையெழுத்து போட்டு அவ்வளவு பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 25 பேர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தவங்களும் அப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் 3இல் 1 பங்கு அங்கு சென்றால் மட்டும்தான் கட்சி தாவல் சட்டம் கொண்டு வர முடியாது. ஆனால் இது நடுநிலையாக இருப்பதால் இந்த 25 பேர் மீதும் கட்சி தாவல் சட்டம் உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்திற்கு சென்றால் கட்சி தாவல் சட்டம் கொண்டு வந்தால் 25 பேருடைய பதவியும் காலியாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த 25 பேர் காலியாகும் பொழுது என்ன நடக்கும்? அதே 120 தான்
118 தான் இருக்கும். ஒரு எம்எல்ஏ உருகினாலும் அங்கே பீசாகிவிடும் என்ற சூழ்நிலை எழுந்திருக்கிறது. திருமாவளவன் வன்மையாக கண்டித்திருக்கிறார். அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இதனாலதான் விஜய் ஆட்சி அமைத்து இன்று 9வது நாட்கள் ஆகிறது. இன்னும் அமைச்சரவை யார் யாருக்கு என்று கொடுக்கிறதுல திணறி கொண்டிருக்கிறார்கள். கூட்டணிக்கு கொடுக்கிறவா, இல்ல இவங்களுக்கு கொடுக்கவா, அவங்களுக்கு கொடுக்கவான்னு திணறி கொண்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி ஒரு நிர்வாகம், ஒரு துறை நடைபெறும்? எடப்பாடி பழனிசாமி கட்சித்தாவல் சட்டம் கொண்டு வந்தால் 25 பேர் மீதும் கட்சித்தாவல் சட்டம் பாய்ந்து அவர்களுடைய எம்எல்ஏ பதவிகள் பறிக்கப்படும். இது ஒன்று. விஜய் ஆட்சி அமைத்து 9 நாட்கள் ஆகியும் தமிழ்நாட்டில் பல்வேறு குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளியை உங்களை வீட்டில் டிராப் பண்ணுகிறோம், காரில் ஏறுங்கள் என்று கூட்டிட்டு போய் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். இதுதான் விஜய் பெண்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பா? இதற்கு முழு பொறுப்பை எடுப்பவர் யார்? விஜய். ஒரு குடும்பத்திற்குள் 2 பெண்கள் தூங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது பெட்ரோல் ஊத்தி தீய கொளுத்தி இருக்கிறார்கள். இதுதான் சட்டம் ஒழுங்கா? தூத்துக்குடியில் மட்டும் கடந்த விஜய் பதவியேற்றிய நாளிலிருந்து கடந்த 7 கொலைகள் நடந்திருக்கிறது. இது யார் பொறுப்பு? ஏனென்றால் விஜய் பரப்புரையில் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை எல்லாம் நடக்கிறதுன்ட்டு. அப்போ நான் சுத்தவாளி, நான் தூய சக்தி, நான் தூய சக்தி என்று சொன்ன விஜய் இன்று தூய சக்தியா? கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பொதுமக்களை ஏமாற்றி தலைமறைவாய் இருந்த சிவக்குமார் இன்று செங்கோட்டையின் தலைமையில் தாவேக்கால் இணைகிறார். ஒரு குற்றவாளியை எப்படி ஒரு தூய சக்தி இணைக்கும்? அவர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை 1,10,000 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய குற்றப்பத்திரிகையை எடுத்து பார்த்தால் லாரியில் கொண்டு இறக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை இன்று டிவிகேயில் இணைந்திருக்கிறார்கள். அப்போ எப்படி நீங்க தூய சக்தி என்று சொல்ல முடியும்? விஜய் ஆட்சி அமைத்த இன்று 9 நாட்களே இவ்வளவு தவறுகள், குற்றங்கள் நடந்திருக்கிறது. திருப்பூரில் கரிகாலன் என்பவர் அரசுக்கு சொந்தமான ரோடை, அதாவது பப்ளிக் பயன்படுத்துற சாலைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தை ஆக்கிரமித்து அதுல பில்டிங் போட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் வாங்கிறவர்கள் மீது நீங்க எங்கனாலும் போருங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம், அதிகாரம் எங்க கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்று அந்த பெண் சமூக வலைதளங்களில் கதறுகிறது. இதற்கு விஜய் என்ன பதில் கொடுக்க போகிறார்? இதுதான் தூய சக்தியா? விஜய் நிர்வாகி ஒருவர் 15 கோடி ரூபாயை மோசடி பண்ணியிருக்கிறார். இதுதான் தூய சக்தியா? அதாவது சட்டம் ஒழுங்கு, கொலை கொள்ளைகள் மட்டும் இன்று விஜய் பதவியேற்ற பிறகு 9 நாள் ஆகிறது. அதை எடுத்து நாம் பார்ப்போம், எத்தனை இது நடந்திருக்கிறது என்று நாம் தமிழகம் முழுவதும் பார்க்கலாம். ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறார்கள். அதற்கு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. ஒரு பள்ளி படிக்கிற மாணவனை ஜாதி வெறியில் கத்திய வச்சு குத்தி இன்னைக்கு கொன்னு இருக்காங்க. அதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அதை பத்தி மௌனமா இருக்காரு. அப்போ எவ்வளவுக்குள்ள சட்டம் ஒழுங்கு இருக்கிறது? வருகிற காலங்கள் இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். என்ன சொன்னாரு? பதவி இருக்கும்போது என்ன சொன்னாரு? இந்த விஜய் தான் எல்லாமே இருக்கும், இந்த விஜய் தான் எல்லாமே பார்த்து கொள்வான், யாராட்டும் நம்ம ஜெயிச்சிடலாம், ஒரு ஆட்டத்தை ஆடிடலாம் நினைச்சிடாதீங்க, அது இருந்தா இந்த நிமிஷமே அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னாரு. இன்னைக்கு கரிகாலனுக்கு என்ன சொல்ல போகிறார்? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நம்ம பொதுமக்களை சீட்டு போட்டு ஏமாத்தி ஒரு பெரிய குற்றவாளி, நீதிமன்றம் என்ன சொல்லு, அவருடைய
சொத்துக்களை முடக்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்ன நீ அந்த குற்றவாளி எப்படி விஜய் தலைமையிலான டிவிகே கட்சிக்குள் அவரை இணைக்க முடியும்? இது தூய சக்தியா தீய சக்தியா, இல்ல ஊழல் சக்தியா மோசடி சக்தியா என்று பொதுமக்களிடம் அதிகமாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். காலம் பதில் சொல்லும். சுழலும், உருண்டு ஒரு சுழலில என்ன நடக்குங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் இந்த விஜய் இருக்கிறான், இந்த விஜய் பார்த்துக் கொள்வான், இந்த விஜய் எல்லாத்தையும் செய்வான், வந்தோன்னு செய்வான், போனவொன்னு செய்வான், எல்லாத்தையும் செய்வான்னாங்க. ஆனால் அதே சர்க்கரம் கால சர்க்கரம் சுற்றி உன்னை முதலமைச்சராய் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதுதான் முதல் கேள்வி. குற்றங்கள் நடைபெறுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில போலீஸ் இல்லையா? விஜய் ஆட்சியில மட்டும்தான் போலீஸ் இருக்காங்களா? போலீஸ் எல்லா ஆட்சியிலையும் அவர்களுடைய அதிகாரிகளை பயன்படுத்தி குற்றவாளிகளை கைது பண்ணுவார்கள், குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். அதேதான். ஆனா ரியல்ஸ்ல பாருங்க, எங்க தலைவர் வந்தவன அப்படி பண்ணிட்டாரு, எங்க தலைவர் இப்ப வந்தவன இப்படி பண்ணிட்டாரு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இடத்த கொடுக்க சொல்லிட்டாங்க. அது நீதிமன்றம் அப்பமே சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்குள்ள வழியை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எங்க தலைவர் உடனே நடவடிக்கை எடுத்துட்டாரு, எங்க தலைவர் உடனே பண்ணிட்டாரு. ரியல்ஸ் தான், ஓவர் ரியல்ஸ். எதற்கு? தமிழகத்துல யாருமே முதலமைச்சராகல. விஜய் மட்டும் தான் முதலமைச்சர் ஆனாரா? இல்ல அது வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி நடைபெற்றதா? இப்படி எல்லாம் நாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. சமூக வலைதளங்கள் பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது. எங்கள் அண்ணன் பார்த்துக் கொள்வார், எங்கள் அண்ணன் பார்த்துக் கொள்வார். அதுல ஒரு பொம்பளை வேற சொல்றா, ஒரு வீடு வாடகை வீடு, அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை இருந்தவங்க அசிங்கம் பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அதை பாக்குறவங்க அந்த வீட்டுக்கு ரெண்டாவது வர்றவங்க அந்த வீட்டை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வர்றதுக்குள்ள பல நாட்கள் ஆகும். அப்படின்னா வாடகை வீடும் தமிழ்நாடும் ஒன்றா? இப்ப எப்படி இந்த பெண்கள் பேசுகிறார்கள் என்றது தெரியவில்லை. தமிழக முதலமைச்சராகிய விஜய் அவர்கள் வடை சுடக்கூடாது, செய்து காட்ட வேண்டும். ஒரு இதை செய்து காட்டினால் மட்டும்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள். இனிவரும் காலங்களில் அரசியல் சட்ட ஒழுங்குகள் எப்படி இருக்கும் என்று நமது சேனலில் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள சமூகத்தின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.